தயவு செய்து என் புத்தகத்தை கொண்டு வா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ப்ளீஸ் பிரிங் மை புக். தயவு செய்துன்னா ப்ளீஸ், பிரிங்னா கொண்டு வர்றது, என் புத்தகம்னா மை புக். தயவு செய்து என் புத்தகத்தை கொண்டு வா. ப்ளீஸ் பிரிங் மை புக். ப்ளீஸ் பிரிங் மை புக். நீ சாப்பாடு கொண்டு வரலையா கேட்போம்ல. என்ன நீ சாப்பாடு கொண்டு வரலையா அப்படின்னு கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? டிடின் யூ பிரிங் த ஃபுட்டு. டிட் நாட் தான் டிடின்ட். டிடின்ட் யூ பிரிங் த ஃபுட்டு. நம்ம காலையில் காஃபி கொண்டு வரணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வி மஸ்ட் பிரிங் காஃபி இன் த மார்னிங். மஸ்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, கண்டிப்பாக நம்ம அந்த செயலை செய்யணும் அப்படின்னா மஸ்ட் போடணும். வி மஸ்ட் பிரிங் காஃபி இன் த மார்னிங். அவனோட ஃப்ரெண்டை அவனுடன் கூட்டிகிட்டு வந்தான். ஹீ brought ஹிஸ் ஃப்ரெண்ட் வித் ஹிம். ஹீ brought-னா அவன் கூட்டிகிட்டு வந்தான். ஹிஸ் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்டை, வித் ஹிம் அவனுடன். ஹீ brought ஹிஸ் ஃப்ரெண்ட் வித் ஹிம். அவள் எனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தா. அவள் கொண்டு வந்தாள்னா ஷீ brought. எனக்குன்னா மீ. ஒரு பரிசுன்னா a gift. அவள் எனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தா. ஷீ brought me a gift. ஷீ brought me a gift. பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் brought. இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸில் போடுறோம் ஷீ brought-னு. அவள் ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுகிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவள் பேசுகிறாள்னா ஷீ ஸ்பீக்ஸ். தன்னம்பிக்கைனா கான்ஃபிடென்ட்லி. ரொம்ப தன்னம்பிக்கை, வெரி கான்ஃபிடென்ட்லி. அவள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் பேசுகிறாள். ஷீ ஸ்பீக்ஸ் வெரி கான்ஃபிடென்ட்லி. ஷீ ஸ்பீக்ஸ் வெரி கான்ஃபிடென்ட்லி. நீ உன் கோவத்தை கட்டுப்படுத்தணும். நீ கட்டுப்படுத்தணும்னா யூ மஸ்ட் கண்ட்ரோல். ஏன்னா அதை கண்டிப்பாக செய்யணும்னா மஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம்ல. யூ மஸ்ட் கண்ட்ரோல். உன் கோபம்னா யுவர் ஆங்கர். நீ உன் கோவத்தை கட்டுப்படுத்தணும். யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். இந்த சேர் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதாவது உட்கார்றதுக்கு சின்ன சேராக இல்லாமல் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. திஸ் சேர் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். திஸ் சேர் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். மொபைல் ஒய்ஃபையுடன் இணைக்கப்படவில்லை. மொபைல் இணைக்கப்படவில்லைனா த மொபைல் டிடின்ட் கனெக்ட் ஒய்ஃபையுடன் டு த ஒய்ஃபை. மொபைல் ஒய்ஃபையுடன் இணைக்கப்படவில்லை. த மொபைல் டிடின்ட் கனெக்ட் டு த ஒய்ஃபை. த மொபைல் டிடின்ட் கனெக்ட் டு த ஒய்ஃபை. அவன் மரத்தில் ஈஸியாக ஏறிட்டான் அப்படின்னு சொன்னான்ல. அவன் ஏறினான்னா ஹீ கிளைம்டு. அவன் மரத்தில் எளிதாக ஏறினான். ஹீ கிளைம்டு த ட்ரீ ஈஸிலி. அவன் மரத்தில் எளிதாக ஏறினான். ஹீ கிளைம்டு த ட்ரீ ஈஸிலி. உன்னால் சூட்கேஸை எடுத்து செல்ல முடியுமா? உன்னால் சூட்கேஸை கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. கேரினா சுமந்துட்டு போகிறது. கேன் யூ கேரி த சூட்கேஸ்? உன்னால் சூட்கேஸை சுமந்துட்டு போக முடியுமா? கேன் யூ கேரி த சூட்கேஸ்? மழையின் காரணமாக அவங்க ட்ரிப்பை ரத்து பண்ணிட்டாங்க. அவங்க ரத்து செய்தனர்னா தே கேன்சல்டு. ட்ரிப்னா பயணம். மழை காரணமாகனா பிகாஸ் ஆஃப் ரெயின். மழை பெஞ்சதுனால அவங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல. தே கேன்சல்டு த ட்ரிப் பிகாஸ் ஆஃப் ரெயின். மழை பெஞ்சதுனால அவங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. தே கேன்சல்டு த ட்ரிப் பிகாஸ் ஆஃப் ரெயின். அவள் குழந்தைய கையில் தூக்கி கொண்டு வந்தா. அவள் சுமந்துட்டு வந்தான்னா ஷீ கேரிடு. குழந்தையன்னா த பேபி. அவளுடைய கையிலனா இன் ஹர் ஆர்ம்ஸ். அவள் குழந்தைய கையில் தூக்கி கொண்டு வந்தா. ஷீ கேரிட் த பேபி இன் ஹர் ஆர்ம்ஸ். ஷீ கேரிட் த பேபி இன் ஹர் ஆர்ம்ஸ். நீ உன் புக்கை டெய்லி எடுத்துகிட்டு போகணும். யூ மஸ்ட் கேரி யுவர் புக்ஸ் எவ்ரிடே. நீ உன் புத்தகங்களை தினமும் எடுத்து செல்லணும். யூ மஸ்ட் கேரி யுவர் புக்ஸ் எவ்ரிடே. யூ மஸ்ட் கேரி யுவர் புக்ஸ் எவ்ரிடே. இந்த பாக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்னாலாம் தூக்கிட்டு போக முடியாது. இந்த பாக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி. எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஐ கான்ட் கேரி இட். இந்த பாக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் தூக்கிட்டு போக முடியாது. திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி. ஐ கான்ட் கேரி இட். திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி. ஐ கான்ட் கேரி இட். அவன் எப்போதும் குடிநீரை கொண்டு செல்கிறான்.
ஹீ ஆல்வேஸ் கேரிஸ் ட்ரிங்கிங் வாட்டர். ஆல்வேஸ் போடுறோம். கேரி போடாமல் இதில் ஏன் கேரிஸ் போடுறோம்? ஹீ போட்டால் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்மாக இருந்தால் அந்த வெர்பு கூட எஸ்ஸோ இஎஸ்ஸோ சேர்ப்போம். கேரியில் லாஸ்ட் வேர்ட் ஒய், அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் போடணும். இப்போது ஐ ஆல்வேஸ் கேரி ட்ரிங்கிங் வாட்டர் தான் சொல்லணும். ஐ ஆல்வேஸ் கேரிஸ்ன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஐ போட்டோம்னா ஐ ஆல்வேஸ் கேரி ட்ரிங்கிங் வாட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.